ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் எல்டிஎஸ் தமிழ், லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ, தமிழ் தலைவர் vs தபங் தில்லி. நம்ம இந்த சீசன் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் மேட்சை அவங்க கூட விளையாண்டோம். ஒரு 10 to 12 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல நம்ம ஜெயிச்சோம். இந்த டீமை தான் நம்ம எதிர்பார்த்தோம். இந்த செகண்ட் லெக்ல லாஸ்ட் மேட்ச், முன்னாடி மேட்ச், லாஸ்ட் மேட்ச் பெங்கால் கூட அப்படிதான் விளையாடுவாங்கன்னு நினைச்சு நானும் எதிர்பார்த்தேன். பட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல என்டையர்லி அந்த டீம் என்ன ஆச்சுன்னே தெரியல. நல்லா இருந்த டீம் நாசமா போன டீம் மாதிரி ஆன மாதிரி ஆயிருச்சு. ஏன்னா ஒரு டீம் 13 பாயிண்ட் லீட்ல இருக்கிற டீம் கடைசீட்ல 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தோக்குதுன்னா அப்ப எந்த அளவுக்கு கேம் பிளே வந்து கோச் செகண்ட் ஹாஃப்ல அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாரு. இது கொஸ்டினபிள் தான். சரி, இப்ப இந்த வீடியோக்கு வரலாம். நம்மளோட ஸ்டார்டிங் 7ல ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருந்தது. கோச் பார்த்தீங்கன்னா சாகர், அபிஷேக், நரேந்தர் கண்டோலா, அஜிங்கியா பவர் 2-3 மேட்ச் லாஸ்ட் 2-3 மேட்சஸ்ல எந்த ஒரு இதுவுமே அவர் அதிகமா கான்ட்ரிபியூஷன் பண்ணல. பட் திரும்பவும் நம்பிக்கை கொடுத்து இறக்கியிருந்தாரு. இனியும் அது கோச்சோட ஒரு கான்பிடென்ட். ஹிமான்ஷு யாதவ் உள்ள கொண்டு வந்திருந்தாரு. சாஹில், ஆஷிஷ், இந்த இதுல மோகித் எடுத்துட்டாரு. பிளஸ் போன டைம் ஹிமான்ஷு நர்வால் விளையாண்டார், அவர் பத்தி ஹிமான்ஷு யாதவ். இன்னைக்கு என்னன்னா சப்ஸ்டியூட் பெஞ்ச்ல நம்ம செல்வமணி இருந்தார், மாசானமுத்து இருந்தார். ஆனா ஒரு ரைடு கூட கொடுக்கலங்க, ஒரு ரைட் கூட கொடுக்கல. சரி, டெல்லி இது பார்க்கலாம். ஸ்டார்டிங் 7 அவங்க இதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. சுமித் விளையாடல, அப்புறம் இன்னும் 2 பேர் விளையாடல. அதுக்கு பதில் வந்து விக்ராந்த் விளையாண்டாரு. ஆஷிஷ் அவங்க இதுல ஆஷிஷ் விளையாடு, மோகித் விளையாண்டாரு, யோகேஷ் விளையாண்டாரு, ஆகாஷ் விளையாண்டாரு, மீட்டு அண்ட் அஷு விளையாண்டாரு. அஷு தான் டீம் கேப்டனா லீட் பண்ணாரு. பிளஸ் டெல்லிக்கு வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ரைடரா திகழ்ந்தாரு. எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் டீமை வந்து கீழே ஒரு 13 பாயிண்ட் டிஃபரன்ஸ் டீமை வந்து வின் பண்றதுக்குரிய கெப்பாசிட்டி கொண்டு வந்து வச்சிருந்த சாலிடா ஒரு பிரில்லியண்டான சல்யூட். ஏன் இவரை வாங்கல? நீங்க வந்து பவனையும் வாங்கல. அந்த அமௌண்ட் அசு குமார் மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கலாமே. சரி, லேட்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏர்லியராகவே அஷு வந்து டேக்கிள் பண்ணி அவுட் பண்ணிட்டோம். பட் அவர் போனஸ் பாயிண்ட் எடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் லீட்ல இருந்தது. நம்ம நரேந்தரும் சரி அஷுவும் சரி, டெல்லிக்கு அஷு எப்படியோ அதே மாதிரி தமிழ் தலைவாஸ்க்கு நரேந்தர் 2 பேரும் சோலோ ரைடருங்க. என்டையர் மேட்ச் சோலோ ரைடர். ஏதோ அப்பத்திக்கப்ப வந்து இந்த பழமொழி சொல்லுவாங்க, ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் வர்ற மாதிரி மீட்டுவும் அஜிங்கியா பவரும் ஒன்று வந்தா எம்டி ரைடு, இல்லைன்னா ஏதோ ஒரு ஃப்ளூக்ல ஒரு 2 டச் பாயிண்ட் எடுத்துட்டு ஒரு டீமுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு போவாங்க. அவ்வளவுதான். என்டையர் சீசனும் மீட்டுவும் அஜிங்கியா பவர் இப்படிதான் விளையாண்டாங்க. ஆஃப்டர் 1 or 2 மேட்சஸ் அவ்வளவுதான். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரில்லியண்டா நம்ம விளையாண்டு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லயே அவங்கள ஆல் அவுட் பண்ணோம். அதனால நம்ம பாத்தீங்கன்னா 9-2 ஒரு 7 பாயிண்ட் டிஃபரன்ஸ் லீட்ல இருந்தா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லயே. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கேபிட்டலைஸ் ஆகி அவங்க டிஃபென்ஸ் கொஞ்சம் நம்ம என்ன தவறு பண்ணிட்டு இருக்கோங்கிறத கேபிட்டலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஹிமான்ஷு யாதவ் பாத்தீங்கன்னா நடுவில் ரைட் போனாரு, அவரு எம்டி போட்டாரு. அஜிங்கியா பவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ரைடு சப்போர்ட்டிவ் ரைடரா உள்ள இருந்தாரு. ஆனா என்ன பண்ணாருன்னு தான் தெரியல. அவங்க சைட்ல மீட்டு சர்மாவும் அதே மாதிரிதான் ஸ்டார்டிங்ல இருந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. அவரு என்ன பண்ணாருன்னு தெரியல. நரேந்தரும் அஷுவும் மட்டும்தான் ரைடு போனா டச் பாயிண்ட் இல்ல போனஸ் இல்ல டேக்கிள் ஆயிடுவாங்க. மேக்சிமம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அஷு வந்து நம்ம அதிக நேரம் மேட் விட்டு வெளியே உட்காந்துச்சிருந்தோம். அது காரணம் நம்மளோட தமிழ் தலைவர் சாலிட் டிஃபென்ஸ் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த இதுல பாராட்டணும் என்னன்னா, அபிஷேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஹைஃபை எடுத்துட்டாரு. அவரோட பிரில்லியன்ட் டேக்கிள். இங்க என்ன மனுஷங்க அவரு. ஒரு ஒரு 2 மேட்ச் அவரோட முடியலன்னா, பாயிண்ட் அதிகமா எடுக்கல, அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணா 3வது மேட்ச் அவர் கம்பேக் கொடுக்குறாருங்க. நரேந்திரம் அதே மாதிரி தான். 2 மேட்ச் அவரால் முடியாது, 3வது மேட்ச் கம்பேக் கொடுக்குறாரு. பட் அஜிங்கியாபூர் என்னதான் பண்றாருன்னே தெரியல. 3-4 மேட்ச் எம்டி ரைட்ஸ் தான், வெறும் போனஸ் எடுக்கிறது இல்ல, உள்ள போனா டேக்கிள் ஆயிடுறாரு. மேபி அதை வந்து அது டீம் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் பண்ணும்.
சரிங்க. நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறதுக்கு முன்னாடியே சூப்பர் டாக்கல் சுச்சுவேஷன் நம்ம வந்து முகமது ரிசா கபு உள்ளே கொண்டு வந்தோம். ஈரான் பிளேயரு லெஃப்ட் கார்னர் சாகிலுக்கு பதிலாக, ஏன்னா சாகில் மேட்ல அவுட் ஆயிட்டு வெளியே இருக்கும்போது அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி உள்ள கொண்டு வந்தோம். பாத்தீங்கன்னா அவர் பிரில்லியண்டா எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்களை பிடிச்சி டேக்கிள் பண்ணி போடுவேங்கிற மாதிரி சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன்ல கப்பு கப்புன்னு பிடிச்சி உள்ள போட்டுக்கிட்டே இருந்தாரு. அதனால என்னன்னா நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. அவர் ரீடைன் பண்ணுங்க, ஈரான் பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணோம், 2 பிளேயருமே ரீடைன் பண்ணோம், அமீரையும் ரீடைன் பண்ணோம், முகமது ரேசா கபூவும் ரீடைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் லாஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ள நாம பாத்தீங்கன்னா 14 பாயிண்ட், அவங்க 8 பாயிண்ட். என்ன சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் 10 மினிட்ஸ் ஸ்டார்டிங் 10 மினிட்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா நாம 14 பாயிண்ட், அவங்க 8 பாயிண்ட், ஒரு 6 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் இருந்தோம். அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட நரேந்தர் க்ளோஸ் டு ஒரு 400 பாயிண்ட்ஸ் பிகேஎல் ஹிஸ்டரியில ரீச் பண்ணாரு. அது இல்லாம அவர் அதிகமான ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்தனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 78 பாயிண்ட்ஸ்ல இருந்தாரு, சூப்பர் 10 க்ளோஸரா இருந்தாரு. அதே மாதிரி நாம வந்து அவங்கள செகண்ட் ஆல் அவுட் புஷ் பண்ணிட்டே இருந்தோம். அட்வான்ஸ் டேக்கிள், நிறைய அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணோம், நிறைய சூப்பர் டேக்கிள் பண்ணோம். சாகில் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணிட்டே இருந்தாரு, ஆஷிஷ் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல நம்ம கேப்டன் சாகர் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணிட்டு இருந்தாரு. இதனால ஒரு சைடு அவங்க பாயிண்ட்ஸ் கொஞ்சம் மேலே ஏறிக்கிட்டே வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டிஃபென்ஸ்ல கேபிட்டலைஸ் பண்ணி மறுபடியும் பாயிண்ட்ஸ் எடுத்தனால நாம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்டிங்லயே நாம வந்து பாத்தீங்கன்னா 25-14 நம்ம இது பண்ணோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிகேஎல் ஹிஸ்டரியில பிகேஎல் 10 சீசன் 10ல பாத்தீங்கன்னா அதிக சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன்ல தமிழ் தலைவாஸ் தான் ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறோம். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்மளோட சாகர் ஒரு சைடு, இன்னொரு சைடு பார்த்தா முகமது ரேசாவும் அமீர் பஸ்தமியும் தான் இதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த இது. ஆனா நாம வந்து ஒரு ரைட் இன் லெஃப்ட் இன் பாத்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு பிளேயரை இன்னொன்று ஃபைண்ட் அவுட் பண்ணோம். மோகித் வந்து நிறைய டைம் அட்வான்ஸ் டேக்கிள் பண்றாரு, அதனால அவருக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் போகணும். அதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணோம். சரி, அது லேட்டர் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ் தலைவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்டிங்ல 25 பாயிண்ட்ஸ், டெல்லி பாத்தீங்கன்னா 14 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரி கேபிட்டலைஸ் பண்ணி மேல வருவாங்க, ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு 9 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருந்தோம். சரி ஒரு கேபிட்டலைஸ் பண்ணி மேல வருவாங்கன்னு நான் நினைச்சேன். பட் என்டையர்லி ஷாக் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுல நரேந்திர ரைடிங்ல அவுட் பண்ணிட்டாங்கன்னா அஜிங்கியா பவர் எம்டி ரைட் போடுறாரு, ஹிமான்ஷு யாதவ் எம்டி ரைட் போடுறாரு. இதனால என்ன கேபிட்டலைஸ் பண்ண முடியல. அந்த டைம்ல என்னன்னா திருப்பி நரேந்தர் தான் வந்தா ஒரு ரைட் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு தமிழ் தலைவர்ஸை கொண்டு போயிட்டாரு. அதே மாதிரி சாகருக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருந்து இந்த மேட்ச் விளையாண்டாரு. அதனால திருப்பி மறுபடியும் அவர் வெளியே எடுத்துட்டு அமீரை உள்ள கொண்டு வந்தாங்க. திருப்பியும் அவங்க சைடு டெல்லியில பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல நரேந்தர் எப்படி பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம் அதே மாதிரி அஷு மாலிக்கு சோலோ பர்ஃபார்மரா பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ரைடு உள்ள வந்தா போனஸ் இல்ல டச் பாயிண்ட் தான். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அட்வான்ஸ் டேக்கிள். நம்ம டச் பாயிண்ட் அவர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் டேக்கிள் போயிடுறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நரேந்தர் வெர்சஸ் யோகேஷ், ஒவ்வொரு ரைடு வந்தாலும் யோகேஷ் பயப்படுறாரு நரேந்திர பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது. ஒரு டேக்கிள் 2 டேக்கிள் பண்ணிடுறாரு யோகேஷ். மத்தபடிக்கு யோகேஷே வந்து நரேந்திரட்ட பயந்தாரு. ஏன்னா அவரை பிடிச்சா நம்ம அவுட் ஆயிருவோமோ அப்படிங்கறதுனால அவரு பிடிக்காம அவர் பக்கத்துல இருந்த பிளேயர் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நரேந்தர் வந்து யோகேஷ் அவுட் பண்ணிட்டே இருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம ஒரு ஆல் அவுட் ஆனோம் செகண்ட் ஆஃப் ஏர்லியரா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் இருந்தான் தமிழ் தலைவர் 25, டெல்லி வந்து 20 பாயிண்ட்ஸ்ல இருந்தோம். பிரில்லியண்டா நரேந்திர அவரோட சூப்பர் 10 ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணாரு. அதே மாதிரி அஷு மாலிக்கும் அவரோட சூப்பர் 10 கம்ப்ளீட் பண்ணாரு. மறுபடியும் பாத்தீங்கன்னா அவங்கள டெல்லி வந்து தேர்ட் ஆல் அவுட் புஷ் பண்ணும்போது நாம 34, அவங்க 22, லாஸ்ட் 8 ஃபர்ஸ்ட் ஆஃப் 8 மினிட்ஸ்லயே அவங்கள தேர்ட் ஆல் அவுட் புஷ் பண்ணோம். திருப்பியும் அவங்க கேபிட்டலைஸ் பண்ணி செகண்ட் ஹாஃப் நம்மள வந்து ஆல் அவுட் புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க.
பட் அந்த சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன்ல நம்ம தவிர்த்துக்கிட்டே இருந்தா நரேந்தர் போனஸ் பாயிண்ட் டச் பாயிண்ட் எடுத்ததுனால நம்ம ஒரு கேபிடலைஸ் பண்ணி வந்துட்டு இருந்தோம். செகண்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ் தலைவர் 36, டெல்லி பாத்தீங்கன்னா 24. ஒரு 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 அதிகமான பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருந்தோம் அந்த செகண்ட் ஹாஃப்ல கூட. ஒரு ஒரு 6 to 8 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல கூட இருந்தோம். ஆனா டோட்டலா ஷேக் எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ்லயே இருந்தோம். டோட்டலா எங்க ஷேக் நடந்ததுன்னா இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல தான் நம்ம அதிகமான ரைட் பாயிண்ட்ஸும் போனஸும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். நம்ம போனஸ் பாயிண்ட் எடுக்க தவறிட்டோம், டச் பாயிண்ட் எடுக்க தவறிட்டோம். ஒண்ணு நரேந்தர் இருந்தாதான் பாயிண்ட் எடுக்கிறாரு, அஜிங்கியா பவர் பாயிண்ட் எடுக்கிறது இல்ல. அவரோட ஃபர்ஸ்ட் ரைட் பாயிண்டே பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஆஃப்ல தான் வந்து. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவுக்கு அவர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வேற பிளேயர் செல்வமணி இருந்தாரு, மாசானமுத்து இருந்தாரு, வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனா கொடுக்கல. என்ன மென்டாலிட்டினே தெரியல கோச் அஸ்வின் குமாருக்கு. கமெண்டேட்டரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஏன் வந்து அஜிங்கியா பரவாயில்ல முடியாத போது, பாயிண்ட் எடுக்க முடியாத போது ஏன் சப்ஸ்டியூட் பண்ணல? ஒரு ஹிமான்ஷு நர்வாலா இருந்தாலும் சரி, விஷால், ஜெத்தின், நிதின், மாசானமுத்து, செல்வமணி, இவங்கள யாராவது சப்ஸ்டியூட்ல இருக்கவங்க யாராவது வந்து உள்ள விளையாண்டு இருக்கலாமே அஜிங்கியா பவருக்கு பதிலா. பட் அந்த இடத்துல நான் வந்து கோச் அஸ்வின் குமார் கேட்கணும், டீம் மேனேஜ்மெண்ட்ஸும் கேட்கணும். பிளஸ் நரேந்தர் தாங்க சோலோ ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு. அது இல்லாம ஒரு சூப்பர் 10 கம்ப்ளீட் பண்ணாரு, அஷுவும் சூப்பர் 10 கம்ப்ளீட் பண்ணாரு. அதே மாதிரி நிறைய நாமளும் செல்ஃப் அவுட் ஆனோம். அவங்கள வந்து ரிவ்யூ எடுக்க வச்சு அவங்க அந்த இடத்துல ரிவ்யூ சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணோம். அந்த சக்சஸ்ஃபுல் ரிவ்யூவும் பாத்தீங்கன்னா அந்த ஜெர்சி புல்லிங், அது எப்படி ஜெர்சி புல்லிங் தெரியல, ஆனா அந்த பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது. ஒரு டேக்கிள் நடந்தது, பட் ஃபர்ஸ்ட் டேக்கிள் இனிஷியேட் பண்ணது விஷால், பட் செகண்ட் டேக்கிள் நடந்தது வச்சு கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம தேர்ட் ஆல் அவுட்டை நம்ம தவிர்த்தோம். பட் அஷு வந்து நாங்க தேர்ட் அவுட் ஆகும்போது நீங்க ஏன் தேர்ட் அவுட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவர் நம்மளை வந்து தேர்ட் ஆல் அவுட் கொண்டு போனாரு. அதனால அவங்க வந்து என்னன்னா நம்ம 43, அவங்க 42 க்ளோஸரா வந்துட்டாங்க. ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல வந்துட்டாங்க. லாஸ்ட் ஃபியூ ரைட்ஸ்குள்ளேயே அப்படியே நம்ம 33 இருந்தா அவங்க 43 இருந்தா அவங்க 42 இருந்த இதை அப்படியே கம்பேக் கொடுத்து 2 பாயிண்ட்ஸ் லீட்ல வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு முழுக்க காரணம் அஷு தான். அவங்க கோச்சோட ஒரு கேம் பிளே தான். நாம தோத்ததுக்கு நம்ம சப்போர்ட்டிங் ரைடு எந்த ரைடருமே சப்போர்ட் பண்ணல நரேந்தர் தவிர்த்து. அதே மாதிரி டேக்கிள்ல சாஹில் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. நீங்க அஷு எதுக்கு பிடிக்க போறீங்க? அவர் உங்களை டச் பண்ண வருவாரு, அப்ப கேபிடலைஸ் பண்ணி பிடிங்க. நீங்க எதுக்கு அஷு போய் வேணுங்கிறதையும் வாலண்டியரா போய் பிடிக்கிறீங்க? அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோச்சோட கேம் பிளான் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒஸ்ட். ஒரு ஒரு ரைடரால பாயிண்ட்ஸ் எடுக்க முடியலன்னா அந்த இடத்துல வேற ரைடர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும், ஒரு தேர்ட் ரைடர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும். ஏன்னா இது வந்து லாஸ்ட் ஒரு ஒரு பொசிஷனுக்காக விளையாடுற மேட்ச். ஏன்னா நம்ம பிளே ஆஃப் போக முடியாதுன்னா பிளே ஆஃப் போற சான்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய மேட்சஸ் தோத்துட்டோம். அதனால பிளேயர்ஸ்க்கு வந்து என்னன்னா சான்சஸ் நிறைய புது பிளேயர்ஸ்க்கு சான்சஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. பட் இன்னமும் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் சீசன் இந்த பிளேயருக்கு ஒரு இது இருக்குதா, எபிலிட்டி இருக்குதா, இவரை வச்சுக்கலாமா வேணாமான்னு ரீடைன் பண்றதுக்கு பார்க்கலாம். கொடுத்த பிளேயர்ஸ் மேலேயே நம்பிக்கை கொடுத்து தமிழ் பிளேயர்ஸ்க்கு 1 or 2 ரைடு கொடுத்துட்டு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணிடுறாரு. ஒரு சீனியர் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு 2 டேக்கிள் தப்பா பண்ணிட்டாருன்னா அவர் பெஞ்ச் உட்கார வச்சிடுறது. புவர் கேம் பிளேன்னு சொல்லலாம், கேம் பிளான்னு சொல்லலாம் கோச் அஸ்வின் குமார் இருந்து. அது டீம் மேனேஜ்மெண்ட் தான் அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணோம். எனிவே ஃபுல் டைம் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவர் 43, டெல்லி 45. டெல்லி வந்து ஆல்ரெடி பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இந்த மேட்ச் 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஜெயிச்சதுனால நம்மளுக்கு 1 பாயிண்ட், அவங்களுக்கு 5 பாயிண்ட் கிடைச்சது. கீ பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கோச்சை வந்து நம்ம கொஸ்டின் பண்ணணுங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன் நம்ம இதே கோச் வச்சு தான் விளையாண்டோம். பட் கவுட்டிங் பண்ணது எல்லாமே உதயகுமார் சார். ஒருவேளை இவர் தப்பா ஜட்ஜ் பண்ணி பிளேயர்ஸ் பிக் பண்ணிட்டாருங்கிற ஒரு கேள்வி கூட வரலாம். இல்ல என் கருத்து கூட நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது, ஏன் சும்மா கோச்சை மட்டும் கொஸ்டின் பண்ணிருக்கேன், பிளேயர்ஸ் தப்பு பண்ணதுக்கு என்ன. பட் அந்த இடத்துல இந்த மேட்ச் வந்து பிளேயர்ஸ் தப்பு பண்ணிருக்கும் போது நீங்க போன டைம் வந்து நரேந்திர ஒழுங்கா ரைட் பண்ணலன்னு சொல்லி அவரை கொஞ்ச நேரத்துல வெளியே எடுக்கும்போது ஏன் அஜிங்கியா பவர் எடுக்கல? அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் பாதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸே எடுக்கல, எம்டி ரைடு தான் போட்டார், அவுட் ஆகிட்டே இருந்தார். ஏன் எடுக்கல? அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 13 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 13 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருந்த டீம் செகண்ட் ஹாஃப்ல எப்படி
தோக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொண்டு போனீங்க. 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல எப்படி நீங்க தோத்தீங்க? ஒரு கேபிட்டலைஸ் பண்ணி ஜெயிக்க வேண்டிய மேட்சை நீங்க கையில இருந்த மேட்சை தவற விட்டுட்டீங்க. சரி, அதை விட்டுருங்க. நரேந்திர தவிர்த்து நீங்க யாரை குரூம் பண்ணி இருக்கிறீங்க? ஹிமான்ஷு நர்வால சொல்லலாம், அவர் ஒரு மேட்சோ 2 மேட்சோ தான் விளையாண்டாரு. விஷால சொல்லலாம், அவரு ஒரு 2 மேட்ச்ல வந்து ஒரு கடைசி கட்டத்துல வந்து ஷைன் பண்ணாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க தேர்ட் ரைடரா யார் குரூம் பண்ணீங்க? இல்ல செகண்ட் ரைடரா யார் குரூம் பண்ணீங்க? மெயின் ரைடரா யார் குரூம் பண்ணீங்க? எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நிறைய அட்வான்ஸ் டேக்கிள் இந்த மேட்ச்ல, நிறைய அட்வான்ஸ் டேக்கிள். அந்த லாஸ்ட் 10 நிமிஷம் புவர் டிஃபென்சிவ் டேக்கிள். இஷ்டத்துக்கு நான் போய் பிடிக்க போறேன், நீ போய் பிடிக்க போறேன்னே போய் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்தோம். சரி, டைம் லைன் பார்க்கலாம். இப்ப டைம் லைன் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 1 to 10 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் 14, டெல்லி வந்து 8, 6 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல நம்ம லீட்ல இருந்தோம். 11 to 20 மினிட்ஸ்ல நாம 11, அவங்க 6, நம்ம 5 பாயிண்ட் லீட்ல இருந்தோம். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 11 to 13 பாயிண்ட்ஸ் லீட்ல இருந்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நாம வந்து 21 to 30 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நாம 11, அவங்க 10, 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல கிட்ட வந்துட்டாங்க. அந்த இது கடைசியா அந்த ஃபைனல் 30 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வெறும் 7 பாயிண்ட், அவங்க ட்ரிபிள் மடங்கு மேல போனாங்க. 21 பாயிண்ட் அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல எடுத்தாங்க. அதுதான் என்டையர்லி மேட்ச் டேர்னிங்கா கொண்டு வந்தது. அதனால 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல நம்ம தோத்துட்டோம். இது இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா நம்ம சேம் 9th பிளேஸ்ல தான் இருக்கோம். 21 மேட்ச் விளையாண்டுருக்கோம், 8 வின்னு, 13 லாஸ். லாஸ்ட் சீசன் இந்த மாதிரி லாஸ் கிடையாதுங்க, நிறைய டிராப் பண்ணோம். கடைசி கட்ட வரைக்கும் நம்ம சூப்பரா விளையாண்டோம். இந்த மேட்ச் நம்ம சூப்பரா தான் விளையாண்டோம். நான் கையில் இருந்த மேட்ச் நம்ம தோத்தோம். அதுக்கு என்னன்னு தெரியல. என்ன பிளேயர்ஸ்குள்ள என்ன டீம் கோஆர்டினேஷன், ஒரு டீம் கோஆர்டினேஷன் இல்ல. அதனாலதான் நம்ம தோத்தோம் அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 0 டிரா இந்த சீசன்ல டிராவே கிடையாது. -5 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்கோம். ஏன்னா நம்ம 47-50ல இருந்தோம், இப்போ -5 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்கோம். டோட்டல் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 46 பாயிண்ட், அதுவும் 45 பாயிண்ட் இந்த மேட்ச் க்ளோஸ்ல போய் தோத்தனால 1 பாயிண்ட் கிடைச்சது. சம்மரின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் ரைட் பாயிண்ட் 21 ரைட் பாயிண்ட், டெல்லி 26 ரைட் பாயிண்ட்ஸ். டேக்கிள் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம 14, அவங்க வெறும் 10 தான். ஆல் அவுட் பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் ஈச் 6 பாயிண்ட்ஸ், 3 டைம் 2 டீம் ஆல் அவுட் ஆச்சு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பாத்தீங்கன்னா நாம 2 தான், அவங்க 3. டோட்டலா பாத்தீங்கன்னா நாம 43, டெல்லி 45. ஒரு டோட்டல் ஒரு ஒரு இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட் டிஃபீட் லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மேட்சா இருக்கும். இதுக்கு முன்னாடி மேட்ச் நம்ம தோற்கும். லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா அதுவும் தோத்தோம். அது பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தோத்தோம். பட் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 நிமிஷத்துல நம்ம இவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்கல. அது ஒரு நம்ம தோக்கக்கூடிய மெயின் ரீசனே இங்கதான். இது வந்து கோச் அஸ்வின் குமார் அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல போய் என்ன பேசினாரு, எதுவுமே பேசல. அவர் உட்காந்துட்டாரு சிம்பிளா, என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு கேம் பிளான் இருந்தா தானே தெரியும் அவர் போய் கைட் பண்றதுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் இந்தியன் கோச் இந்தியன் கோச் இருந்துட்டு போட்டோம், ஒரு கேம் பிளான் இல்லைன்னா எப்படி டீம் ஜெயிக்குங்க? நம்ம 13 மேட்ச் தோத்துருக்கோங்க, ஒரு டிரா கூட கிடையாது. சரி, டீம் தோக்க போது கம்பேக் கொடுத்து அட்லீஸ்ட் டிராவுக்காவது விளையாண்டு இருக்கணும்ல. ஒரு ஃபைட்டிங் இது இருந்திருக்கணும்ல. ஃபைட்டிங் இது அந்த லாஸ்ட் 10 நிமிஷம் ஃபைட்டிங் இதே போயிருச்சு. நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கை விட்டு போயிருச்சு. எனிவேங்க, அதாவது இதோட முடிச்சுக்கிறேன். கோச் அஸ்வின் குமார் வந்து டீம் மேனேஜ்மெண்ட் ஏன் இந்த புவர் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் ஒரு 4 to 5 மேட்சஸ், ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம், 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். பட் சீசனே எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ், நிறைய ஜெயிக்க வேண்டிய மேட்சஸ் நம்ம கிட்ட போய் தோத்துட்டோம். அதுக்கு மெயின் ரீசன்னா ரைடிங்ல நம்ம புவரா இருக்கிறோம், போனஸ் எடுக்கிறது இல்ல, டூ ஆர் டை சுச்சுவேஷனுக்கு தள்ளுறாங்க, சூப்பர் டாக்டிக் சுச்சுவேஷன்ல நம்ம மாற்றோம். இது வந்து கோச் வந்து ஏன் கேபிட்டலைஸ் கோச் வந்து இதுக்கு ஒரு கேம் பிளான் கொண்டு வராம, ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லாம பிளேயர்ஸ் மேட்ச்க்கு வராங்க, நிறைய ட்ரைனிங் செஷன் போடுறாங்க. பட் இதெல்லாம் அந்த கன்சர்ன் கொண்டு வராரான்னு தெரியல. இது மேனேஜ்மெண்ட் இது பண்ணும். நெக்ஸ்ட் சீசன் நல்ல பிளேயர்ஸை சைன் பண்ணும், இருக்கிற பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணும். ஒரு மெயின் ரைடர்
ஒரு சீனியர் ரைடர் ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா சீனியர் ரைடர் இருக்கும்போது தான் கொஞ்சம் பயம் இருக்கும். நரேந்தர் ரீடைன் பண்ணோம், ஈரான் பிளேயர் 2 பிளேயர் ரீடைன் பண்ணோம், சாகர் ரீடைன் பண்ணோம், நிறைய பேர் நல்ல விளையாட்டு பிளேயர் நம்மள்ட்டையும் நல்ல விளையாடுறவங்க இருக்கிறாங்க. பட் என்னன்னா எஃபெக்டிவான நல்ல பிளேயர் இந்த சீசன் வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்து நல்ல பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணோம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம பெங்கால் கூட 1 or 2 days கழிச்சு நம்ம விளையாட போறோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சீசன் முடியுது. எனிவே கைஸ், தமிழ் தலைவாஸ் உங்களை பாராட்டுறேன். நிறைய மேட்சஸ் வந்து கடைசி கட்டத்துல இருந்து ஜெயிச்சோம். ஃபேன்ஸ்க்கு நிறைய மேட்சஸ் வந்து ஒரு ஷாக்கிங் வின் கொடுத்தீங்க. நிறைய மேட்சஸ் ரொம்ப ஹர்ட், ஃபேன்ஸே ஹர்ட் ஆகிற அளவுக்கு லாஸ் பண்ணீங்க மேட்சை. அதே மாதிரி நெக்ஸ்ட் சீசனுக்கு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கணும், நல்ல சைனிங் பண்ணுங்க. எனிவே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. திருப்பி நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ட்விட்டர் எக்ஸில் இந்த வீடியோ லிங்க் பதிவிடுறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அது நான் ஏதோ தப்பாக சொல்லியிருந்தாலும் அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு லைக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுறதும் எனக்கு மோட்டிவேட் பண்ண திருப்பி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸோட ரிவ்யூஸ் கொண்டு வரேன். சென்னையின் எஃப்சியோட மேட்ச் ரிவ்யூஸ் கொண்டு வரேன். அங்கே என்ன மிஸ்டேக் நடக்குது, அங்கே என்ன பண்ணியிருக்கணுங்கிறத கொண்டு வரேன். எனிவே கைஸ், ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். Please do subscribe my channel. Please like, comment and share this video to your friends and family. Thank you guys. Thank you Tamil Talibas. And thank you coach. Thank you Ashwin Kumar coach. Thank you Tamil Talibas fans and Tamil Talibas management. Thank you.